அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பக்தி பதிவு. இன்றைக்கி பதிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேனாம்பேட்டை பிள்ளையார் கோவில் அதாங்க இன்றைக்கி 3ஆம் நாள் உற்சவம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த 3ஆம் நாள் உற்சவத்தில் இந்த விநாயகர் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி இருக்கிறார் இந்த தேனாம்பேட்டை திருவள்ளுவர் சாலை பகுதியில். அதோட விழாவோட கோலாகலம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த சிறப்பு பதிவு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க நம்ம அங்கே கோயிலிட போய் அந்த ராஜ அலங்காரத்துள்ள விநாயகர் பெருமானை தரிசிக்கலாம். இப்போ நம்ம ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா முதல் நாள் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த முருகர் அலங்காரம், 2ஆம் நாள் அம்மன் அலங்காரம், இன்றைக்கி 3ஆம் நாள் ராஜ கணபதி அலங்காரம். அந்த அலங்காரத்துக்கான தான் மக்கள் வந்து இவ்வளோ பேர் குழுமி இருக்காங்க. சிறப்பாக நடக்கிற இந்த பூஜை புனஸ்காரங்களை நீங்களும் பார்த்து கண்டு கழிக்கும். அதனால தான் இன்று 3ஆவது பதிவு. இன்றைக்கி 3ஆம் நாள் திருவிழா மிக சிறப்பாக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம உள்ள அலங்காரம் பண்ணியிருக்காங்க இல்லையா பிள்ளையாரை, இன்னும் நம்ம கிட்ட போய் தரிசனம் காமிக்கலாம் உங்களுக்கு. இப்போது அந்த கூட்டத்தின் ஒரு பகுதியை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இன்றோடு இது 3ஆம் நாள் திருவிழா இன்று முடிகிறது. திங்கட்கிழமை அன்று விடையாத்தி அப்படின்ற ஒரு விழா பண்ண போகிறாங்க. இவ்வளோ கூட்டங்கள் சிறப்பாக வந்து செஞ்சு இவ்வளோ சந்தோஷங்கள் அனுபவிக்கிறது. பக்தி, ஆன்மீகம் இதில் நாம் எப்பவுமே இணைஞ்சு இருக்கணுங்க. வாழ்க்கையில் நம்ம என்னென்னோ பண்ணுறோம், எதுக்கோ போகிறோம், காலத்தை விரயம் பண்ணுறோம். அதெல்லாம் விட்டுட்டு இறைவனோட ஐக்கியமாகி இந்த பக்தியில் நாமளும் இணைந்தால் நமக்கு வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்பது பெரியவர்கள் விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விநாயகரோட அலங்காரத்தெலாம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி அன்னதானம், அதாவது 3ஆம் நாள் அன்னதானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசரி, என்னென்னா நாட்டு சக்கரில் பண்ண கேசரியும் பிரிஞ்சியும் இன்றைக்கி அன்னதானமாக நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. அதை தான் இப்போ மக்கள் வாங்கி சாப்பிட்ருங்க. அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. மிக சிறப்பான தருணங்கள். இந்த 3 நாளும் இந்த 3 நாளும் அன்னதானம் வழங்கிய அன்பர்களும் அவர்கள் குடும்பங்களும் சிறப்பாக வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த கோவிலில் மக்கள் எப்பவுமே பாருங்கள் ஒரு ஆர்வமாக அந்த பக்திக்காக தங்களை அர்ப்பணித்து நிறைய இளைஞர்கள் வந்து அந்த பொது தொண்டு செய்கிறது, இந்த அன்னதானம் விநியோகம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்களே தன்னார்வத்தோடு செய்வாங்க. நாங்கள் வரணும் போனோம் அப்படிலாம் கிடையாது. அவங்க அந்த விழா முடிகிற வரைக்கும் அவங்களுடைய உடல் உழைப்பை கொடுத்து மிக சிறப்பாக விழாவை நடத்தி கொடுக்குறாங்க. அதுதாங்க முக்கியம், சரிங்களா. ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற அந்த விநாயகர் கோயிலில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இது போன்ற விநாயகர் திருவிழாக்களை சிறப்பாக நடத்தணும் என்பது நம்மளுடைய கடமை, சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பிள்ளையாரை பார்க்க போகிறோம். பிள்ளையாரை பார்த்தோன்னே பதிவை முடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விழாவோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இன்றைக்கி இந்த விநாயகருக்கு அலங்காரம் என்னென்ன பொருளால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட், பால்கோவா, ஸ்ட்ராபெரி, பாதாம், அப்புறம் பிஸ்தா, முந்திரி, இது போன்ற பல தாது வஸ்துக்களால் இந்த விநாயகர் அலங்கரிக்கப்பட்டிருக்காரு. இப்படி அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் இந்த 3ஆம் நாள் உற்சவம் சிறப்பாக முடிஞ்சது. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் கோலாகலமாக நடந்தது. எல்லோருடைய ஒத்துழைப்பினாலும் இந்த ஆலயம் சிறப்பாக நன்கு பூஜையெல்லாம் முடிந்து சந்தோஷமாக வீடு திரும்புகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.